ஃப்ரீடம் ஹன்ஸுக்கு வணக்கம். ரோஹித் சர்மாவுடைய கதை முடிஞ்சுதா அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாரி தான். இன்னைக்கு அவர ரெஸ்ட் பண்ணாங்களா? இல்ல அவரே விலகிட்டாரா? இல்ல விலக்கப்பட்டாராங்கிற மாரி பல கேள்விகள் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவுல அடுத்த டார்கெட் விராட் கோலி. அவருடைய கதையும் முடிய போகுதா? மீடியா பேசக்கூடிய விஷயங்கள் என்ன? உண்மையாலுமே இந்த 5வது டெஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள், இதோட லெஜண்ட்ஸ் எல்லாம் ரிட்டயர்ட் ஆகுறாங்களா? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்கள வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொன்ன மாரி ரோஹித் சர்மா விலகிட்டாரா? இல்ல விலக்கப்பட்டாராங்கிறது தான் தெரியல. கௌதம் கம்பீர் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேருக்கு நடுவுல காரசாரமான விவாதங்கள் நடந்தது. அத நான் சொல்ல, கௌதம் கம்பீரே ஓப்பனா இன்னைக்கு காலையில பிரஸ் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் குடுத்திருந்தாரு. எஸ் ஆமா உண்மதான். எங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஏகப்பட்ட இந்த சாதமான ஒரு விவாதம் அப்படிங்கிறது வந்துட்டு நடந்தது. நாங்க வந்துட்டு நெறைய பேசுனோம். டிசிஷன் அப்படிங்கிறது எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ரோஹித் சர்மா பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்ல. ரோஹித் சர்மா இன்னைக்கு டக் அவுட்ல ரொம்ப சேடா உட்கார்ந்துட்டு இருந்தத நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அவருக்கு பதிலா சுப்மன் கில் உள்ள வந்திருந்தாரு. அண்ட் பவுலிங்ல பிரசீத் கிருஷ்ணா அவர் உள்ள வந்திருந்தாருங்க. ஒரு நல்ல சேஞ்ச் தான். ஆகாஷ்தீப் உண்மையாலுமே அன்லக்கிங்க. இந்த சீரிஸ்ல நான் நெறைய பேர பத்தி பேசிட்டேன். ஆனா ஆகாஷ்தீப் ரொம்ப 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 அன்லக்கி. அவர் போட்ட லைன் அண்ட் லென்த் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. எக்கானமி எல்லாமே நீட்டா போட்டாருங்க. ஆனா விக்கெட்டே விழுகல. விக்கெட் கிடைக்கலன்னு சொல்லி ஆகணும். நெறைய கேட்சஸ் டிராப் பண்ணாங்க. ஜெய்ஸ்வால் டிராப் பண்ண 2, 3 கேட்சஸ் ஆகாஷ்தீப்போட ஓவர்ல வந்தது. நெறைய கேட்ச் டிராப் கிடைச்சது. அன்லக்கியா தாங்க போயிருக்காரு. அதனாலேயே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பெருசா தெரியல. ஆனா நெறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. கடவுளே இந்த மனுஷனுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இவனுக்கு ஒரு விக்கெட்டையாவது குடு அப்படிங்கிற மாரி. அந்த அளவுக்கு நல்லா போட்டு விக்கெட் கிடைக்கல. ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயம் தான். ஆகாஷ்தீப்புக்கு பதிலா இந்த தடவ பிரசீத் கிருஷ்ணா உள்ள வந்திருக்காரு. இதுதான் நிலவரம். ரோஹித் சர்மா அவ்வளோதானா அப்படிங்கிற கேள்வி தான். இதுக்கு முன்னாடி பேசின மாரி அவர் கரெக்ட்டான டைம் தான் ரிட்டயர்மென்ட் ஆகுறக்கு. டீமே வந்துட்டு இந்த மாரி பண்றதுக்கு முன்னாடி அவர் அனௌன்ஸ் பண்ணணுங்கிற மாரி பேசியிருந்தோம். சிட்னி டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்கு. திடீர்னு அஸ்வின் நடுவுல போனத பார்க்கும்போதே ஏதோ சந்தேகம் இருந்துச்சு. இப்ப ரோஹித் சர்மாவும் வெளியில உட்கார வச்சிருக்காரு. அடுத்த டார்கெட் யாரு? வேற யாரும் இல்ல, விராட் கோலி தான். ஏன்னா அடுத்த வருஷம் 35 ஓடிஐ சம்திங் என்னமோ இருக்குங்கிற மாரி கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த வருஷமோ அடுத்த 2 வருஷமோ சேர்த்தியோ. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அடுத்த 50 ஓவர் வேர்ல்ட் கப்ப டார்கெட் பண்ணோம். இப்ப அதுதான் வந்துட்டு டீம் இந்தியாவோட மிகப்பெரிய டார்கெட். ஐ மீன் இப்ப இருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மிகப்பெரிய டார்கெட் அதுதான். அது முடிஞ்சது அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க எல்லாரையுமே பார்க்க முடியாது. 100% வர சொல்றேன். இன்னும் 2 இயர்ஸ் தாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ரிட்டயர்மென்ட். இதுல மாற்றமே கிடையாது. அதுதான் அவங்க விளையாட போற ஃபைனல் டோர்னமென்ட்டா இருக்க போகுது. அதை பிரிப்பேர் பண்றதுக்காக இனிமேல் டெஸ்ட் ஃபார்மட்ல இவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு தான் இப்ப வந்திருக்கு. அந்த வகையில நெக்ஸ்ட் டார்கெட் விராட் தாங்க. அதுக்கு தகுந்த மாரி விராட்டுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப புவரா இருக்கு. இந்த டோர்னமென்ட்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஆனா மத்த அவுட் ஆன விதம் நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தடவ சொல்ல முடியுங்கிற மாரி எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த அவுட் சைட் ஆஃப் தான் 5வது ஸ்டெம்ப் லைன்ல தான் அவுட் ஆயிருக்காரு. 1 இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ் கிடையாதுங்க. தொடர்ந்து இந்த ஒரு சீரிஸ்ல 8 தடவ ஆல்மோஸ்ட் 7 டைம்ஸ் வந்துட்டு அவுட் ஆயிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் சேர்த்துனா 8 தடவ அப்படிங்கிற மாரி வருது. ஏன் அப்படிங்கிறது தெரியல. மைண்ட் கண்ட்ரோல் அவருக்கு இல்லையா? அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட பேர் அனலைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுல பீடாக் அவருடைய பிரெடிக்ஷன் உண்மையாலுமே சூப்பரா இருந்தது. என்ன அப்படின்னா 2018ல அவருடைய பொசிஷனுக்கும் அதுக்கப்புறம் 19க்கும் இப்ப இருக்கிற பொசிஷனுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. அதனால தான் அவர் அந்த ஷாட் போடும்போது வந்துட்டு கண்டிப்பா அத நீட்டான கவர் டிரைவா கன்வெர்ட் பண்ண முடியல. கேட்ச் குடுத்துட்டு அவுட் ஆகியிருக்கிறாரு அப்படிங்கிற மாரி சோசியல் மீடியாவுலாம் நெறைய பேர் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அந்த ஒரு பேட்டிங் பொசிஷன், அந்த ஒரு ரிஸ்ட் பொசிஷன விராட் கோலி மாத்தணும்ங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவருடைய காதுக்கும் போகணுங்கிற மாரி எதிர்பார்க்கலாம். எனிவே அவரும் இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், அது போக கேஎல் ராகுல் இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சு தான் அடுத்த டெஸ்ட் டீம் அப்படிங்கிறது கன்டினியூ ஆக போகுது. நியூ கேப்டனா பும்ரா இந்த ஒரு சீரிஸை வின் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் அவருடைய கேப்டன்சிக்கு கண்டிப்பா மறுபடியும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவர் ஒரு சில வருஷங்கள் கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். விராட்டையும் ஒன் மோர் லாஸ்ட் டைமா நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஜான்வரி 7 ஆர் 8 நமக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிறத. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா சொல்லலாம். டெஸ்ட் அப்படின்னாலே தோனிக்கு அப்புறம் வந்துட்டு விராட் கோலி வந்துட்டு கேப்டன்சில வேற லெவல் கொண்டு போனாங்க. விராட் கோலியோட கேப்டன்சில தான் டெஸ்ட் டீமே வேற லெவல்ல தெரிஞ்சதுன்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பீக் லெவல்ல எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கேப்டன்ல இருந்து விலங்கினதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா வந்தாரு. இப்ப ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். விராட் கோலியோட கரியர் முடிஞ்சப்போ என்ன பண்றாங்க இந்தியன் டீம்? ஒரு நல்ல சென்ட் ஆஃப் கொடுக்க போறாங்களா? இல்ல இதோட துரத்தி விட போறாங்களா? என்னதான் நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா ஜனவரி 7 ஆர் 8 தெரிஞ்சுக்கலாம். தாராளமா உங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.